ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்த ஹைக்யூ படத்தோட அப்டேட் வந்துருச்சு. இது ஆக்சுவலா ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஹைக்யூக்கு சீசன் 5 வரப்போறது கிடையாது, அதுக்கு பதிலா 2 படமா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அதுல ஒண்ணுதான் வந்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா தியேட்டரிக்கல் ரிலீஸா வரப்போற படம். இன்னொன்னு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பெஷல் பிரசன்டேஷன் மாதிரி, அது வந்துட்டு ஒரு ஷார்ட் அனிமி மாதிரி தான். அது ப்ராபபிலி ஓடிடிலே டைரக்டா விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொன்னு தான் படம், அந்த படம் தான் வந்துட்டு மெயினான ஒரு படமே. அந்த படத்தோட டைட்டிலுமே ஆல்ரெடி ரிவீல் பண்ணிருந்தாங்க, ஹைக்யூ வெர்சஸ் தி லிட்டில் ஜெயிண்ட்னு சொல்லிட்டு. இப்ப கராசுனோ வந்துட்டு ஆக்சுவலா நேகமோவை வின் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அதுக்கு அடுத்தபடியா அடுத்த மேட்ச் தான் வந்துட்டு இந்த ஒரு மேட்ச் வர வேண்டியது. இதுல உங்க லிட்டில் ஜெயிண்ட் மென்ஷன் பண்ணது ஹினாட்டாவை கிடையாது, கோசியூமிய ஆல்ரெடி நம்ம நேஷனல்ஸ் கேம் போய் பார்த்துட்டோம், காமமோடாய் டீமை சேர்ந்தவன். சோ இந்த ஒரு படம் வந்துட்டு கராசுனோ வெர்சஸ் காமமோடாய்க்கான கேமா தான் இருக்க போகுது. அப்புறம் அந்த இன்னொரு படம், அதாவது ஸ்பெஷல் அனிமி, அது வந்துட்டு ஹைக்யூ தி பிளேஸ் வேர் மான்ஸ்டர்ஸ் கோ. அது வந்துட்டு யார பத்தின படம் அப்படின்னா போகுட்டோ பத்தினது. போகுட்டோட டீம் உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஃபுகுரோடானி. அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு டீம் செம ஸ்ட்ராங்கான ஒரு டீம்ல ஆட போகுது, அது வந்துட்டு முஜினசாக்கி. அவங்களோட கேம் வந்துட்டு ரொம்ப நேரம் போகாது இந்த கேம் மாதிரி, அதனால அதை வந்துட்டு சின்ன படமா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் அனிமியா கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை நான் சொன்ன எல்லாமே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ், என்னென்ன படம் யார் யாருக்கு வர போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப வந்து அப்டேட்ல இதோட ரிலீஸ் டேட் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணல. இப்ப டிசம்பர் 21ஆம் தேதி இந்த 2 படத்தோட அபிஷியல் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட் மீன்ஸ் ரிலீஸ் யார கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணல அவங்க. இந்த 2 படங்களுமே வந்துட்டு 2027ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தா இன்னுமே முழுசா ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் கூட எதிர்பார்த்தேன் 2026ல அட்லீஸ்ட் ஒரு படம் வந்துடும், இன்னொன்னு 2027 வேணா போகும்னு சொல்லிட்டு. ஆனா ரெண்டுமே ஒன்னா 2027ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுலயுமே அவங்க வருஷத்தை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, இன்னும் டேட்டோ மந்தோ எதையுமே மென்ஷன் பண்ணல. சோ இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் இது ஒண்ணு மட்டும் தான். 2026 பாதிக்கு அப்புறமா தான் வந்துட்டு நமக்கு அப்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுவரை பெருசா எதையும் சொல்லவும் மாட்டாங்க. பட் என்ன பொறுத்தவரை ஒரு யூகமா சொல்லணும் அப்படின்னா 2027ஓட ஸ்டார்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் போகுட்டோ மேட்ச் இருக்கு தெரியுமா, ஃபுகுரோடானி வெர்சஸ் முஜினசாக்கி, அந்த ஒரு மேட்ச்க்கான அந்த ஷார்ட் அனிமி வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா 2027ஓட செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கராசுனோ வெர்சஸ் காமமோடாய்க்கான கேம் அந்த ஒரு மேட்ச் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மாங்க ஆர்டர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வர வேண்டியது, அந்த ஷார்ட் அனிமி. அதுக்கப்புறமா தான் மெயின் படமே வரும். கராசுனோ நாகமோ கூட வின் பண்ண உடனே கொஞ்சம் பிரேக் இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு பிரேக்ல தான் வந்துட்டு இந்த ஃபுகுரோடானி வெர்சஸ் முஜினசாக்கி கேம் நடக்கும். அந்த கேம் நம்ம கராசுனோ பசங்க எல்லாரும் அங்க நின்னு பார்க்க தான் செய்வாங்க. அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா தான் இருக்கும். ஏன்னா போகுட்டோ வந்து நேஷனல்லி டாப் 5 ஏஸ் இல்லையா, அவன் வந்துட்டு நம்பர் 5. அதே மாதிரி நம்பர் 3ல இருக்க ஒரு ஏஸ் தான் வந்துட்டு அவங்க டீம் பிளேயர், அவங்களோட ஏஸ். அவனோட பேர் வந்துட்டு வாக்கட்சு கிரியு. சோ அந்த டாப் 3 டாப் 5 இவங்க ரெண்டு இருக்கான பேட்டில் தான் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா போகும். அதனால அது ஒரு ஷார்ட் அனிமியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்துருவாங்க 2027ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த ஒரு படத்தை கொண்டு வருவாங்கன்னு நம்புறேன். இதுல ஃபர்ஸ்டா வரப்போற அந்த போகுட்டோட படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டைரக்ட் ஓடிடியா தான் இருக்கும். அது ரொம்ப பெரிய லென்த்தான படமெல்லாம் இருக்க போறதுல எப்படியும் 1 ஹவருக்குள்ள முடிச்சிருவாங்க கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அது அவங்க மூவின்னு கூட சொல்லல, ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷல் அனிமி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால கண்டிப்பா அது ஓடிடி ரிலீஸா தான் இருக்க போகுதுன்னு நான் நம்புறேன். அண்ட் அதுக்கப்புறமா வரப்போற ஹைக்யூ வெர்சஸ் தி லிட்டில் ஜெயிண்ட், அதுதான் வந்துட்டு டம்ஸ்டர் பேட்டில் மாதிரி தியேட்டரிக்கல் ரிலீஸா இருக்க போகுது. ஆக்சுவலி இப்ப இந்த படத்தோட கதை என்னவா இருக்க போகுதுன்றது ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனா தான் இருக்குது. இந்த படத்தோட டைட்டில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா இது கராசுனோ வெர்சஸ் காமமோடாய்க்கான மேட்சா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஹைக்யூவோட மாங்க அங்கேயெல்லாம் முடிஞ்சு போகல. ஆனா ஹைக்யூ டீம் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த 2 படம் தான் நாங்க பண்ண போறோம், அதோட ஹைக்யூவே முடிக்க போறோம்னு சொல்லிட்டு. எப்படா முடிப்பாங்க, பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்குது. என்னோட கெஸ் என்ன அப்படின்னா டம்ஸ்டர் பேட்டில் மாதிரி இது ஒரு சின்ன படமா முடிக்காம ஒரு 2.5 மணி நேரம் படமா ஃபுல்லா எடுத்தாங்க அப்படின்னா ஃபுல் மாங்கா ஸ்டோரியை இவங்க கிட்டத்தட்ட கவர் பண்ணிடலாம். அப்படி பார்த்தா கூட ரஷ் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அழகா இன்னொரு பார்ட் கொடுக்கலாம், தேர்டா ஒரு மூவியை கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஒர்த் வாட்சிங்கா இருக்கும். ஃபைனல் கேம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஹினாட்டா வெர்சஸ் காகியாமாக்கு நடக்கும். இந்த நேஷனல்ஸ் எல்லாம் முடிஞ்சு அது ஒரு வேற தனி கேமாவே நடக்கும். அது வந்துட்டு பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை இவங்க தனியா ஒரு படமாவே கொடுக்கலாம். ஆனா அவங்க இந்த படத்தோட சேர்த்து வைப்பாங்களா இல்ல அப்படின்னா அதெல்லாம் மொத்தமாவே கட் பண்ணி இந்த ஃபைனல் கேமோட முடிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா என்ன பொறுத்தவரை கதை அப்படி அரைகுறையா முடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நம்புறேன். கண்டிப்பா எப்படி எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் படமா எடுத்து மொத்தத்தை எல்லா கதையும் ஒன்னா முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்படி இல்ல நாங்க இந்த மேட்சை மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப காண்டாக தான் போறாங்க. ஏன்னா எனக்கே வந்துட்டு அந்த ஒரு லாஸ்ட் கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஹினாட்டா வெர்சஸ் காகியாமா விளையாடுறது. அந்த கேம்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும். அதெல்லாம் அனிமேஷனா பண்ணாங்க அப்படின்னா வேற லெவல்ல கலெக்ஷன் ஆகும். நம்ம இன்னொரு 5-6 மாசம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த படத்தை பத்தின அப்டேட் கொஞ்சம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுது இந்த மூவி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஹைக்யூ அப்டேட் வந்தது இவ்வளவுதான். நான் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் இதை சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு இது பாசிபிளி தெரிஞ்சிருக்கலாம், நான் வந்து ரொம்பவே லேட்டா தான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போற அப்டேட்லாம் நான் ரொம்ப லேட் பண்ணாம டக்கு டக்குன்னு வந்த உடனே இனிமே வீடியோ போட்டுறேன் கண்டிப்பா. அப்படி இந்த 2027 ரிலீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.